Taste the Daily. அண்மைச் செய்தி. சென்னையை அடுத்த மதுரவாயலில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட 7 பேர் சிக்கியுள்ளனர். அவர்களிடமிருந்து சுமார் 1,50,000 மதிப்புள்ள போதை மாத்திரைகள் பிடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். என்ன நடந்தது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். சென்னை மதுரவாயலில் அந்த போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டிருந்த 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறிப்பாக அவர்களிடமிருந்து 2100 போதை மாத்திரைகள், சுமார் 1.5 லட்சம் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மதுரவாயல் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மதுரவாயல் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக இந்த தினத்தில் மதுரவாயல் மேம்பாலம் அருகே காவல்துறையினர் தொடர் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த வழியாக சந்தேகத்திற்கு இடமாக 2 பேர் வந்தனர். அவர்களை பிடித்து அவர்களை சோதனை செய்த போது அவர்களின் பையில் சுமார் 2100 போதை மாத்திரைகள், 1.5 லட்சம் மதிப்பிலான போதை மாத்திரைகள் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அந்த 2 நபர்களையும் காவல் நிலையம் சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இவர்கள் பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் லோகேஷ் என்பது தெரிய வந்தது. இவர்கள் இருவரும் பாம்பேயில் இருந்து அங்கிருந்து போதை மாத்திரைகளை சென்னைக்கு கடத்தி கொண்டு வந்து இங்கு கல்லூரி மாணவர்களுக்கு சப்ளை செய்து வந்த தகவல்கள் தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் போலீசார் இந்த 2 நபர்களையும் மடக்கி சோதனை செய்த போது இந்த போதை மாத்திரைகள் வாங்க வந்த 5 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். ஒட்டுமொத்தமாக 7 பேரையும் காவல் நிலையத்தில் வைத்து அந்த போதை மாத்திரைகள் எங்கெல்லாம் சப்ளை செய்யப்படுகிறது, யார் இவர்களுக்கு எடுத்து வந்து இந்த போதை மாத்திரைகளை கொடுத்து வருகிறார்கள் என்கிற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரவாயல் சுற்றுவட்டார பகுதியில் அதிக அளவில் போதை மாத்திரைகள் சப்ளை செய்து வந்த நிலையில் இன்று 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மற்றொரு அண்மைச் செய்தி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் உள்ள ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் மீட்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாரதி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி. இந்த விவசாயி உயிரிழந்தது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன, நீங்க பதிவு பண்ணலாம்? வணக்கம் அருண். தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக திண்டிவனம் மற்றும் மரக்காணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள கனிசமேடு பகுதியில் உள்ள ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு ஒருவர் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். கனிசமேடு பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் தனது விவசாய நிலத்திற்கு நேற்று இரவு சென்றுள்ளார். அப்பொழுது ஓங்கூர் ஆற்றில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். நீண்ட நேரமாகியும் பாலமுருகன் வரவில்லை என அவரது மனைவி அருகில் இருந்தவரிடம் தெரிவிக்கையில் அப்பகுதி இளைஞர்கள் தேடி சென்று அப்பொழுது ஓங்கூர் ஆற்றின் கட்டப்பட்டுள்ள பாலத்தின் கம்பியில் சீக்கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து நிலையில் பாலமுருகனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அருண். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் உள்ள ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உடல் மீட்கப்பட்டுள்ளது.